பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மேலான நாமம். மேலான நாமம் சொல்றச்சே நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. என்ன நம்ம வசனத்தின்படி பார்க்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகளையாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எந்த நாமம்? இயேசு இல்லையா? வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இயேசுவின் நாமமே அன்றி வேறொரு நாமம் அவருக்கு ரட்சிப்பு இல்லை இல்லையா? வேறொரு நாமத்தினால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. சோ பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி எல்லா நாமங்களும் என்னவா அறிக்கை பண்ணணுமா? கர்த்தராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ரட்சிப்பு இல்லையா? அந்த நாமத்தை நம்ம அறிக்கை பண்றச்சேதான், அந்த நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றச்சேதான் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு இல்லையா? அவர் தேவன் என்று. சோ அந்த நாமத்தை அவர் எப்படி மேலான நாமமாக கொடுத்திருக்காரு? எப்படியா? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. அப்ப அதே மகிமை தான் பிதாவுடைய தேவனுக்கு என்ன மகிமையோ அந்த மகிமை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருக்கு. அந்த மகிமையான மேலான நாமத்தை நம்ம சொல்றச்சேவே பேய்கள் ஓடும், நோய்கள் மறையும், சாபங்கள் விலகி ஓடும், பயங்கள் நீங்கும் இல்லையா? வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இயேசுவின் நாமம் என்று வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படல. மேலான நாமத்தினால நமக்கு அந்த ரட்சிப்பு இருக்கு. மேலான நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென்.